Hello viewers, welcome to Landry Max. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் செட்ஸ் பற்றின இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி செட்ஸில் யூஸ் பண்ணுற சில சிம்பிள்ஸும் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிலாங்ஸ் டு, ரெப்ரசன்டிங் எலமெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிலாங்ஸ் டு செட் பி அப்படின்னா ஏ அப்படின்ற எலமெண்ட் பின்ற செட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெப்ரசன்டிங் செட்ஸ், இப்போது நம்ம எலமெண்ட்டை தான் ஒரு செட்டில் பிலாங் இருக்குது அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுமா அப்படின்னா ஒரு செட்டையும் நம்ம பிலாங்ஸ் டு அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, b is equal to 1, 2 and 3. இப்போ இங்கே a belongs to b implies 1, 2 belongs to b. ஏன்னா a அப்படின்றது 1, 2, ஸோ 1, 2 belongs to b அப்படின்றது ட்ரூ. ஸோ நம்ம ஒரு எலமெண்ட் ஆர் ஒரு செட் எதை வேணும்னா நம்ம பிலாங்ஸ் டு சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதலாம். அடுத்தது யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். யூனியன் அப்படின்னு பார்க்குறப்போ ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. ஏ பின்ற ரெண்டு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை ஜாயின் பண்ணி எழுதுறது தான் யூனியன். இன்டர்செக்ஷன், ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது x such that x belongs to A and x belongs to B. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இங்கே நம்ம ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர் அப்படின்றப்ப நம்ம ஏ யூனியன் பியில் எழுதக்கூடிய எலமெண்ட்ஸ் ஏன்ற செட்லேயும் இருக்கணும், பின்ற செட்லேயும் இருக்கணும். ஆனால் இன்டர்செக்ஷனில் அண்ட் அப்படின்றப்போ நம்ம எழுதக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் ஏ பி ரெண்டு செட்லேயுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். இப்போது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, பி இஸ் ஈக்குவல் டு 1, 3 and 4 அப்படின்னு இருக்குன்னா ஏ யூனியன் பி 1, 2, 3, 4 அந்த ரெண்டு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸுமே ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஏ யூனியன் பியில். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷனில் சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, பி இஸ் ஈக்குவல் டு 1, 3 and 4. ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டுத்தில் இருக்க காமன் எலமெண்ட்ஸ் அதை மட்டும் ஏ இன்டர்செக்ஷன் பியில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதுக்கு இன்னொரு ரெப்ரசன்டேஷனும் கொடுத்துருக்காங்க. யூனியன் ஆஃப் ஏஐ அப்படின்றது இங்கே ஐ அப்படின்றது A1, A2, A3 அப்படின்னு செட்க்கு கொடுத்துக்கிற செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஐ ஃபார் சம் ஐ. இன்டர்செக்ஷனில் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏஐ எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏஐ ஃபார் ஈச் ஐ. இங்கேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, சம் ஈச். இப்போது ஏ ஐக்கு 1, 2, 3 அப்படின்னு வேல்யூ கொடுக்கும்போது ஏஐ அப்படின்றது A1, A2, A3 ப்ளஸ் அப் டு ஏஎன் அப்படின்னு வரும். இங்கேயும் A1, A2, A3 அப் டு ஏஎன். யூனியனில் நம்ம எழுதக்கூடிய எலமெண்ட்ஸ் A1லேயும் இருக்கலாம், 2லேயும் இருக்கலாம், ஆர் ஏஎன் எதில் வேணால் இருக்கலாம். ஸோ தட் இஸ் ஃபார் சம் ஐ. ஆனால் இன்டர்செக்ஷன் நம்ம எத்தனை செட் எடுக்கிறோமோ அந்த எல்லா செட்லையுமே நம்ம எழுதக்கூடிய எலமெண்ட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அதான் ஃபார் ஈச் ஐ A1, A2, A3 ப்ளஸ் அப் டு ஏஎன் இந்த எல்லா செட்லேயுமே இன்டர்செக்ஷனில் நம்ம எழுதக்கூடிய எலமெண்ட் இருக்கணும். ஸோ காமனான எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதுறது இன்டர்செக்ஷன், இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி எழுதுறது யூனியன். இது யூனியனோட சிம்பிள், இது இன்டர்செக்ஷனோட சிம்பிள். அடுத்தது சில டைப்ஸ் ஆஃப் செட் கொடுத்துருக்காங்க. எம்டி செட், நல் செட் ஆர் வாய்ட் செட், மூணுமே ஒன்று தான். எந்த ஒரு செட்டில் எந்த எலமெண்ட்ஸுமே இல்லையோ அதுதான் எம்டி செட். இதை டினோட் பண்ண யூஸ் பண்ணுற சிம்பிள் 5 ஆர் இப்படி எம்டி செட் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம்.
இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் லெஸ் தென் 0 இப்படி நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்றது 1 2 3 எக்ஸெட்ரா அது வந்து 0க்கு அப்புறமா வரக்கூடிய அதோட கிரேட்டராக இருக்க நம்பர் தான். ஸோ லெஸ் தென் 0ன்றது அங்கே பாசிபிள் இல்லை. அப்போது இந்த செட் ஏ அப்படின்னா ஹியர் ஏ இஸ் ஈக்குவல் டு நல் செட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்செட்ஸ் அண்ட் சூப்பர் செட்ஸ். n அப்படின்றது நேச்சுரல் நம்பர்ஸோட செட்னு எடுத்துக்கலாம். w அப்படின்றது ஹோல் நம்பர்ஸோட செட். ஸோ n இஸ் அ சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர். n அப்படின்றது 1 2 3 எக்ஸெட்ரா. ஹோல் நம்பர் அப்படின்றது அந்த 1 2 3ன்றதோட 0வும் சேர்ந்துருக்கும். ஸோ n இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே wவில் இருக்குது அப்படின்றப்ப n இஸ் அ சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். அண்ட் n வந்து wக்கு சப்செட்டாக இருக்குன்றப்ப w இஸ் த சூப்பர் சப்செட் ஆஃப் n. ஸோ ஒரு செட்டை இன்னொரு செட்டோட சப்செட் அப்படின்னு சொல்லணும்னா அந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் அதோட சூப்பர் செட்டில் இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது a is a subset of b and b is also a subset of a. இப்போது ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் பியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஏல ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்றப்போ அது ஈக்குவல் செட்ஸ். இதுவும் டைப்ஸ் ஆஃப் செட்ஸில் ஒன்று தான் ஈக்குவல் செட்ஸ். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் வந்து 1 மார்க்கில் கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த சப்செட்ஸை பேஸ் பண்ணி பார்க்க போகிறது தான் ட்ரிவியல் செட்ஸ். ட்ரிவியல் செட்ஸ் அப்படின்றது என்னென்னா நல் செட் அண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஏன்ற ஒரு செட்டுக்கு நம்ம சப்செட் எழுதுகிறோம் அப்படின்னா நல் செட் இஸ் அ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். இது ஒரு இம்பார்ட்டண்ட் நோட். அண்ட் எ செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். ஏக்கு நம்ம சப்செட் எழுதும்போது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ இந்த null set and the set itself இந்த ரெண்டும் தான் வந்து trivial sets. அடுத்தது proper and improper subsets. a is a subset of b and a not equal to b அப்படின்றப்போ bயில் aல இல்லாத ஏதோ ஒரு எலமெண்ட் எக்ஸஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுதான் வந்து ப்ராப்பர் சப்செட். Example, n proper subset for w. இப்போது n அப்படின்றது நேச்சுரல் நம்பர், w அப்படின்றது ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பரில் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா 0 அப்படின்ற ஒரு நம்பர் ஹோல் நம்பர்ஸில் இருக்குது. அதுதான் வந்து அப்போது ப்ராப்பர் சப்செட்கான கான்செப்ட். இதுதான் ப்ராப்பர் சப்செட்டோட சிம்பிள். இது ப்ராப்பர் சப்செட்ஸ் அப்படின்றப்போ அப்போ இம்ப்ராப்பர் சப்செட்ஸ் வந்து இப்போ எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் சொல்லியிருக்கோம். ஸோ ஏ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்றப்போ இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் செட்ஸ். ஸோ இப்படி இருக்கிறது இம்ப்ராப்பர் சப்செட்ஸ். ஸோ இஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ தென் ஏ இஸ் அ சூப்பர் செட் ஆஃப் ஏ. என் ப்ராப்பர் செட் w சூப்பர் ப்ராப்பர் செட் ஆஃப் n. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம வென் டயக்ராம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து செட் ஏ, இந்த சர்க்கிள் செட் பி. ஸோ இந்த ரெண்டுத்துக்கான இன்டர்செக்ஷன் பார்ட், அதாவது வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க பார்ட்ஸ் வந்து இந்த பார்ட் தான், ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ரெண்டுத்துக்கும் காமனான சில எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு செட்டும் ஜாயிண்ட்டாக இருக்குது. அப்படி இல்லாதப்போ அது வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். அந்த நேம் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு நல் செட். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும்போது அது டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். ஏ அண்ட் பி இந்த ரெண்டுத்துக்கும் காமனான எலமெண்ட்ஸ் எதுவும் இல்லை, அதனால தே ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். இதுக்கான கண்டிஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு நல் செட்.
அடுத்து கொடுத்துருக்கிறது பவர் செட். பவர் செட் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் அ செட். ஏ அப்படின்ற ஒரு செட் இருக்குன்னா பவர் செட்டை வந்து நம்ம P of A அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். P of A is equal to B such that B subset of A. ஏ அப்படின்ற செட்க்கு சப்செட்டாக இருக்கக்கூடிய எல்லா செட்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு பேராக எழுதுறது தான் வந்து P of A. N of P of A is equal to 2 power N. ஒரு செட்டோட பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஏ அப்படின்ற செட்டில் n எலமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அதோட பவர் செட்டில் 2 power 5 எலமெண்ட்ஸ் இருக்கும், அதாவது 32 எலமெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் அப்படின்றது எ செட் கண்டெய்னிங் ஆல் எலமெண்ட்ஸ் அண்டர் கன்சிடரேஷன். யூனிவர்சல் செட் அப்படின்றதுல எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும், பட் அண்டர் கன்சிடரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறது செட் ஆஃப் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அப்படின்னா அப்போ அதோட யூனிவர்சல் செட் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் எல்லாமே A to Z. யூனிவர்சல் செட்டை ரெப்ரசன்ட் பண்ண நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் U. இப்போது நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிளில் U அப்படின்றது A to Z இருக்க எல்லா ஆல்ஃபபெட்ஸும். ஏ அப்படின்ற செட் வந்து நம்ம வவல்ஸ் எடுத்துக்கிறோன்னா அதில் இருக்க போகிறது AE, IO and U. So every set is a subset of its universal set. And next, complement of a set. காம்ப்ளிமெண்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற சிம்பிள் வந்து டேஷ் ஆர் பவரில் எப்படி சீன் எழுதுவோம். A dash or A complement is equal to X such that X belongs to U and X does not belong to A. இப்போது A அப்படின்ற செட்க்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காம்ப்ளிமெண்ட்டில் யூனிவர்சல் செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கணும். ஆனால் நம்ம எந்த செட்டை கன்சிடர் பண்ணுறோமோ அந்த செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட். அடுத்து செட் டிஃப்ரென்ஸ். செட் டிஃப்ரென்ஸ் காம்ப்ளிமெண்ட் இந்த ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்கும். காம்ப்ளிமெண்ட் அப்படின்றதுல ஒரு செட்க்கும் அதோட யூனிவர்சல் செட்க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம். செட் டிஃப்ரென்ஸ் அப்படின்றதுல ரெண்டு செட்ஸ்க்கு நடுவில் டிஃப்ரென்ஸ், அதை நம்ம வந்து A minus B or A difference Bன்ற இந்த ஸ்லாஷ் மூலமாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். A minus B or A difference B is equal to A such that A belongs to A and A does not belongs to B. B minus A or B difference A is equal to A belongs to B and A does not belong to A. ஸோ எந்த செட்டை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த செட்டில் இருந்து இந்த செகண்ட் இருக்க எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். இப்போது இங்கே A மைனஸ் பியில் ஏல இருக்கிறது இருக்கணும், பியில் இருக்க எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். B மைனஸ் ஏல பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கணும், ஏல இருக்கிறது இருக்கக்கூடாது. அடுத்தது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்க அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். A சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் B is equal to A minus B union B minus A. இப்போது இதை வென் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சர்க்கிள் செட் A, இந்த சர்க்கிள் செட் B. ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறது A மைனஸ் B. A மைனஸ் B, B இந்த B சர்க்கிள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். ரிமைனிங் இருக்க பார்ட் ஷேட் பண்ணுறேன். யூனியன் B மைனஸ் A. இது B, பியிலேருந்து A சர்க்கிள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க பார்ட் ஷேட் பண்ணுறோம். இதுதான் வந்து A சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் B. இந்த டிஃப்ரென்ஸோட யூனியன் வந்து A சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் B. இதை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா this is equal to A union B minus A intersection B. A symmetric difference B அப்படின்றது இங்கே A union Bன்றது இந்த ரெண்டு சர்க்கிள், அதிலிருந்து இந்த A intersection B மட்டும் ரிமூவ் பண்ண மாதிரி ஒரு பார்ட் கிடைக்குது. ஸோ A symmetric difference B is equal to A union B minus A intersection B. இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒரு A மைனஸ் B யூனியன் B மைனஸ் ஏனும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்டினாலிட்டி. கார்டினாலிட்டி அப்படின்றது கவுண்டிங்.
ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கார்டினாலிட்டி. இப்போ ஏன்ற செட் இருக்குன்னா அதோட கார்டினாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ண நம்ம n ஆஃப் ஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. கார்டினாலிட்டி யூஸ் பண்ணி செட்ஸை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம், ஃபைனட் அண்ட் இன்ஃபைனட். ஃபைனட் செட் அப்படின்றதுல அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கவுண்டிங் வந்து கவுண்டபுளாக இருக்கும். இப்போது n ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு செட்னா அதோட கார்டினாலிட்டியை k அப்படின்ற ஒரு நம்பரால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அண்ட் k பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் 0, 1 அண்ட் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஏன்னா நெகட்டிவில் வந்து கவுண்டிங் இருக்க முடியாது. ஸோ n ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு k அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சால் அது ஃபைனட். இப்போது இன்ஃபைனட் அப்படின்னா அதோட ஆப்போசிட் நான் கவுண்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் z அப்படின்ற செட் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கலாம், அதில் இருக்க எலமெண்ட்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது, தட் இஸ் இன்ஃபினிட்டி. அந்த மாதிரி இருக்கும்போது அது இன்ஃபைனட் செட்ஸ். அடுத்தது நோட்னு சொல்லி சில கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. u மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூனிவர்சல் செட்டில் இருந்து ஏல இருக்க எலமெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ u மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் அண்ட் ஏ மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு நல் செட். ஒரு செட்டில் இருந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது நல் செட் ஆர் பை. நல் செட் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு அகைன் நல் செட். எலமெண்ட்ஸே இல்லைன்றது அப்போது அதில் நம்ம எதுவும் சப்ராக்ட் பண்ண முடியாது, மறுபடியும் வரக்கூடியது ஒரு நல் செட்டாக தான் இருக்கும். அண்ட் ஏ மைனஸ் நல் செட் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஒரு செட்லேருந்து எந்த எலமெண்ட்டுமே வந்து ரிமூவ் பண்ணல அப்படின்றப்போ மறுபடியும் அதே எலமெண்ட் தான், அதே செட் தான் வந்து கிடைக்கும். ஏ மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு நல் செட். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் யூ அப்படின்னு பார்த்துருக்கோம். யூனிவர்சல் செட்டில் இல்லாத எந்த எலமெண்ட்டும் ஏல இருக்க முடியாது. ஸோ ஏலேருந்து யூனிவர்சல் செட்டை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து ரிமூவ் ஆகிடும், ரிமைனிங் இருக்கிறது பை. இப்போது ஒரு நல் செட்டோட கார்டினாலிட்டி வந்து 0, ஏன்னா அதில் வந்து எந்த எலமெண்ட்ஸுமே இருக்காது. ஆனால் நல் செட்கான சிம்பிளை வந்து இங்கே நம்ம ஒரு செட்டாக எடுத்திருக்கோம். அதோட கார்டினாலிட்டி அதில் இருக்க எலமெண்ட் வந்து 1. எலமெண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 1ஆக இருந்ததுன்னா அது வந்து சிங்கிள்டன் செட். நம்ம புக்கில் பேராகிராஃப்ஸாக இருக்கிறத நம்ம இப்போது பாயிண்ட்ஸாக பார்த்துருக்கோம். இப்படி பார்க்கும்போது ஈஸியாகவும் இருந்திருக்கும். இப்போ ஒன்ஸ் இதை படித்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிளியராக புரியும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் டு வாட்ச் மோர் வீடியோஸ்.